இன்னைக்கு ஜுல்லாஸ் ட்ரீமில் நம்ம பெரண்டையை வச்சு ஒரு புளிக்குழம்பு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பெரண்டை உங்கள் கால்வலி மூட்டு வலிக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. நம்ம கனவு தோட்டத்தில் அந்த பெரண்டை இருக்குது, அங்கே தான் நான் பறிச்சுட்டு வந்தேன். நல்லா கொழுந்தாக இருக்கிற பெரண்டையை இந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கணுங்க. நல்ல பெரண்டையை மட்டும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தான் குழம்புகளில் நம்ம எண்ணெய் தொக்கு ஊறுகாய் இட்லி பொடி எது பண்ணாலுமே அதை நம்ம அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கணும். ஸோ பெரண்டையை நல்லா வறுத்தரலாம், இல்லைன்னா வாயில் ஒரு அரிப்பு ஏற்படும். இப்போ அது கூடவே நான் ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரண்டை க்ளீன் பண்ணும்போதுமே கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொழுந்தாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 3 கணுவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கொழுந்தாக இருக்கும். அதை நம்ம எந்த குழம்பு பண்ணுறதுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பொடி தொக்கு எது பண்ணுறதுக்குமே அந்த கொழுந்தாக இருந்ததுன்னா நல்லது. இப்போ இது கூட சில பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது இந்த அளவுக்கு வறுத்தோன்னே நடுவில் இருக்கிற அந்த ஆயிலில் 1 டேபிள் ஸ்பூன் வர மல்லி நான் சேர்க்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், துவரம் பருப்பு நான் அது ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். நீங்கள் துவரம் பருப்புக்கு பொதுவாக கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நடுவில் அந்த ஆயிலில் போட்டுட்டு சுற்றி இருக்கிற பெரண்டை வெங்காயத்தை எல்லாமே நான் அது மேலே அப்படியே மூடிட்டு சிம்லையே நல்லா அந்த பருப்பெல்லாம் வறுபட்டு ஆனால் செவந்து வரணும், கருகிடக்கூடாது. ஹைலையும் வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு அது வறுபடுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டு இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கருகிடக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு மட்டும்தான் அது செவந்து வரணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த சட்டியில் கொஞ்சம் ஆயில் இருக்குல்லங்க, அதில் ஒரு கை கருவேப்பிலை நான் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை தனியாக கூட நீங்கள் வறுத்து நிறையா போட்டு இந்த குழம்ப நீங்கள் பெரண்டை இல்லாமல் வெறும் கருவேப்பிலை குழம்பு மாதிரி கூட பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை உடம்புக்கு நல்லதுனால நான் இதில் பெரண்டை கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதில் வறுத்து எடுத்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரண்டை அந்த குழம்புல போட்டிருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாதுங்க. நார்மலாக நீங்கள் பண்ண பூண்டு குழம்பு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆயில் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் கடுகு 1/4 டீஸ்பூன், நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆயிலில் 1 by 1 போட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே நான் இந்த வெந்தயம் கடுகு சோம்பு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை அதில் போடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புல தனியாக காய்கள்னு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, வெங்காயமும் பூண்டும் தான். ஸோ அது நமக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா 2 கை வெங்காயம் பூண்டு எல்லாமே அதில் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்லையே நல்லா வதக்கணுங்க, ஆனால் கருகிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக அந்த நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும், கலர் மாறணுன்றது அவசியம் இல்லை, சாஃப்ட் ஆகிற அளவுக்கு அது வெந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி தான் போட போகிறேன். நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டி கூட சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் குழம்பு நெழுன்னு இருக்கும். நான் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா அதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். அதுதான், இல்லை அடித்து போட்டோம்னா நமக்கு அது சீக்கிரமே வதங்கிரும். பட் நான் கட் பண்ணி மூடி போட்டு இதை வேக விடுறேன். இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம சைடில் புளி நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா அதில் கூட இதை ஊற வைக்கலாம். இப்போ தக்காளி இந்த பதத்துக்கு அது வெந்துருச்சு. இப்போது நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தூள்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வர மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது தான். அந்த ஆயிலில் போடும்போது குழம்போட கலரும் நல்லா சூப்பராக கிடைக்கும். அதனால அந்த குழம்புல 1 டேபிள் ஸ்பூன் வர மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். அதை லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் நான் எப்போவுமே வத்தக்குழம்பு பொடி தனியாக வீட்டிலையே வறுத்து அரைச்சி வைப்பேன். இப்போ அது தீந்துருச்சு. ஸோ சக்தி வத்தக்குழம்பு பொடியும் நம்ம வீட்டில் அரைச்ச மாதிரியே இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் நீங்கள் வத்தக்குழம்பு பொடி பண்ணலை அப்படின்னா கூட சக்தி வத்தக்குழம்பு பொடி வாங்கி 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பட் எதுவுமே இல்லைன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்லங்க, அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் அதுலேயும் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வத்தக்குழம்பு சக்தி வத்தக்குழம்பு தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள். இது நான் ஒரு 5-6 பேருக்கு உள்ள குழம்புக்கு இந்த அளவுக்கு நான் மசாலா எல்லாம் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பெரண்டை தொக்கையுமே இது கூட நம்ம போட்டுடலாம். நல்லா
இதை போட்டுட்டு சிம்லையே நல்லா அதை கிளறிட்டே இருங்க. இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம இந்த மசாலா அரைச்சது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அதே நேரத்தில் எண்ணெய் அப்படி லைட்டாக கசிஞ்சு வந்திருக்குலங்க. அந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதில் புளி வந்து கரைச்சி ஊற்றணும். ஸோ இப்போ நம்ம புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாம். எனக்கிட்ட அரிசி கழுவின தண்ணி இல்லை, அதனால நான் 2வது தடவையும் சாதா நம்ம தண்ணி தான் ஊற்றுறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 300 ml ஊற்றிருப்பேன், அடுத்து ஒரு 200 ml ஊற்றிருப்பேன். இந்த குழம்புக்கு எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி செலவாயிருக்கு. இதை எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆனால் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, குழம்பு வற்றி சுருண்டு வரும் இல்லை, அப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட போகுது. ஸோ நான் இதுக்கு இப்போ உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு பண்ணும்போது நான் கொஞ்சம் கரும்பு சக்கரை போடுவேன். கரும்பு சக்கரையோ வெள்ளையுமோ. ஸோ உங்களுக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ ஐஸ்கிரீம் ஸ்பூனில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கும்லங்க, அதில் ஒரு 1½ ஸ்பூன் கரும்பு சக்கரை போட்டிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இதை கிளறி விட்டுட்டு ஒரு ஹையில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே நீங்கள் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்ப சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்ப வந்து நீங்கள் சாதத்துக்குன்னு இல்லை, கோதுமை தோசைக்கு இட்லி தோசைக்குமே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கடலை எண்ணெயினால் பண்ணனால கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் வந்து நான் இதில் விட்டுக்கிறேன். அதோடு அதை கிளறிட்டு இந்த புளிக்குழம்பு கூட சாப்பாடு, பாயில் பண்ண எக்கு, பருப்பு துவையல், நான் வந்து வாழைத்தண்டு கூட்டுக்கறி பண்ணேன், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.